வெல்கம் டு மணி டாக்கீஸ் யூத். இது வந்து படத்தின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு யூத்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கென் அவர் இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்காரு. நடிகர் கர்ணனுடைய பையன் அவர். அதாவது வந்து இது இவருடைய வயசுக்கு வந்துட்டு யூத்ஃபுல்லாக காட்சிகள் வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து சென்டிமெண்ட்டாக காட்சிகளை எழுதி அந்த எழுதுனதை வந்துட்டு ஒரு காட்சிப்படுத்துகிற விஷயந்தான் அது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து கண்கலங்க வச்சுறாரு. அந்தளவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியான காட்சிகள் அது. படத்தோட கதை வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு 10th படிக்கிறான். அவள் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 10th பாஸ் பண்ணது பார்டரில் தான் பாஸ் பண்ணுறான். இதையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை நினச்சிட்டு அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க. அம்மா வந்து பெற்ற தாய்க்கு வந்துட்டு என் பையன் எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனசு தான். ஆனால் அப்பாவோட கேரக்டர் அப்படி கிடையாது. பொதுவாக எல்லாரும் தரப்புனாலும் வந்துட்டு பையன் சரிங்கலாம் வந்துக்கிட்டு முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் வந்து இவனுடைய அப்பா. அவர் வந்து பேக்கரி வச்சு நடத்துகிறாரு. 10th வந்து பார்டர் மார்க் எடுத்தனால வந்துட்டு +1 சேர்க்கறதுக்கு அந்த அம்மா வந்து இவனோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரின்ஸ்பாலில் காலில் வந்து கெஞ்சி கதறி அதாவது சூசைட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தி தான் வந்துட்டு +1 சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட இவன் வந்துட்டு ஒழுங்காக படித்தானா அதுவும் கிடையாது. அந்த +1 வந்துக்கிட்டு 2-3 பொண்ணு வந்து லவ் பண்ணுறான். +2 முடிக்கிறதுக்குள்ளே இந்த 3 பொண்ணு லவ் பண்ணுறான் அந்த பீரியடில். இதை வந்துக்கிட்டு யாரை வந்துட்டு அவனுடைய எய்மே அந்த ஸ்கூல் லைஃப்லேயே இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் வந்துட்டு அவனுடைய எய்மாக இருக்குது. நல்லா படித்து பாஸ் ஆகணும், பெரிய ஆளை வரணுங்கிறதெல்லாம் அவனுக்குலாம் அந்த குறிக்கோளும் கிடையாது. பட் இப்படியாப்பட்ட கேரக்டர் அந்த பையன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மாறுறான். அது என்ன வந்து அதை வந்து முக்கியமான ஒரு படத்துடைய முக்கியமான சம்பவம் அது. அதன் பிறகு வந்துட்டு அப்பாவுடைய மனசை வந்து புரிஞ்சுக்கிறேன். அப்பா வந்துட்டு ஏன் அப்படி இருக்காருங்கிறக்கு ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதே மாதிரி பையன் வந்து இப்படி கேரக்டர் அவங்களுடைய சேஞ்ச் ஆன பிறகு வந்துட்டு பையன் மேலே வந்து அவர் பாசம் வைக்கிறாரு. உங்களுக்கு எல்லாமே அந்த முக்கியமான படத்தில் வந்து முக்கியமான சம்பவத்துக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள். அது வந்து இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் படத்தை போய் பாருங்கள். இதில் என்னென்னா படம் வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து நல்ல படம் வந்தால் வந்து ஆடியன்ஸ் வராங்கிற வந்துட்டு சில படங்கள் வந்து நம்ம ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. தாய்க்கேரி, யூத்து, இன்னும் சில படங்கள் வந்துட்டு படமாக கடந்த மாதம் வந்து சில படங்கள்லாம் வந்துட்டு நல்ல படங்கள். ஜலந்தர் 2 வந்துட்டு ஹிந்தி படம் தான். அதாவது டப்பிங் படம் வந்தால் கூட நிறைய பேர் வந்து அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. மினிமம் பட்ஜெட்டில் வந்தால் கூட வந்து நல்ல படம் வந்தால் பார்க்குறாங்க. அது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு தியேட்டரை வர வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்கணும். படம் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தா வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள படம் இல்லாமல் வேறு ஏதோ எந்த ஜேனர் எடுத்தாலும் வந்து பார்க்க தெரியாதான் இருக்காங்க. ஆனால் வந்து எந்த ஜேனரில் படம் எடுத்தாலும் அதை வந்து சுவாரஸ்யம் சொல்லணுங்கிறதான் வந்துட்டு ஒரு டைரக்டருடைய திறமை இருக்குது. இது வந்து அந்த வகையில் வந்து இந்த படம் வந்துட்டு யூத் வந்துட்டு அதாவது அந்த பசங்க மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படமாக வந்து படம் பண்ணியிருக்காரு. இவருடைய இந்த வயசில் வந்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு மெச்சூரிட்டியாக வந்து கடைசி அந்த ½ ஹவரில் எழுதலாம் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு டைரக்டராகவும் ஹீரோவும் வந்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்தடுத்து வந்து அவர் நல்ல படங்கள் கொடுக்கணுன்னு நான் விஷ் பண்ணுறேன். அவசியம் தியேட்டரில் போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.